ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெனஸ்டே ஈவினிங் எடுத்த விலாக் தாங்க. நிறைய பேர் வந்து 1K 2Kன்னு வந்து என் வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான குக்கிங் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நான் டெய்லியுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து எப்பயும் போல் டீ காஃபி குடிக்காமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஜூஸ் தாங்க போட்டேன். கேரட் நிறையா இருந்துச்சு. ஸோ ஓகே, அப்படி கேரட் ஜூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டீ குடித்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எனக்கு டீயே போட்டு ஜூஸ் வேணும் அப்படின்ட்டாரு. ஓகே அப்படின்ட்டு நானும் என் பசங்க மட்டும் ஜூஸ் எடுத்துகிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து டீ போட்டு கொடுத்தாச்சு. என்ன டிஃபன் செய்கிறதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்லை. நாங்கள் நைட் வந்துட்டு மேக்ஸிமம் 6:15 6:30க்கெல்லாம் டின்னர் வந்து முடிச்சுருவோம். என்ன செய்யலான்ட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்தது. எப்போவுமே இட்லி தோசை இப்படியே தான் பண்ணிகிட்ருக்கோம். சேர்க்கோ இன்றைக்கி உப்புமா பண்ணிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணால் டக்குன்னு செய்கிற ஒரே டின்னர் உப்புமா தான் இல்லைங்களா? ஸோ வந்துட்டு வெள்ளை ரவை செஞ்சு தான் எல்லாருமே சாப்பிட்டாச்சு. சின்னவனுக்கு வந்துட்டு அது கூடயே வந்து வாழைப்பழம் வச்சும் ஊட்டி விட்டுட்டேங்க. பாய்.